காதலுக்கு கண் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா காதலுக்கு வந்து ஒரு பயமே இல்லைன்னு இப்பதான் கேள்விப்படுறேன். காலத்துக்கு நல்லா பயந்து ஓடி ஒளிஞ்சு வாழ முடியாது. இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கப்பிள்ஸ் வந்து பெரிய ஒரு டவர் மேல நின்று ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நீங்க நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அது யாரு, அவங்க எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றது டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு யாரா இவனுங்களா அப்படின்ற மாதிரி தோணும். யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? 1450 அடியா? இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இந்த வீடியோல இருக்க இவங்க 2 பேரும் ஒரு சாதாரண ஆளே கிடையாது. இவங்க ஒரு பயங்கரமான ஆளு. அச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இதெல்லாம் விடுங்க, இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப நார்மலா நம்ம எல்லாம் எப்படி செத்தா போதும், அப்படி செத்தா போதும் யாரும் நினைக்க மாட்டாங்க. என்னடி சொல்ற? நான் சாகுறதா இருந்தாலும் 1000 அடி உயரத்துல இருந்து நான் சாகணும்டா அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க. இவங்க தான் ரஷ்யாவை சேர்ந்த ஈவன் பிரிக்கஸ் அண்ட் ஏஞ்சலா நிக்கோலா. பேருக்கு ஏத்த மாதிரி ஆளு கொஞ்சம் அழகா தான் இருக்கா. கடைக்கு வர பிள்ளைகளை பார்த்து அவன் காது வரைக்கும் சிரிக்கிறான். இவங்க ஏன் நான் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, இவங்க பண்ற வேலை அந்த மாதிரி. அதாவது இப்ப ஹைட்டான பில்டிங் இருக்கும்ல, ஹைட்டான பில்டிங், பாலம், பெரிய பெரிய கிரெயின், இதுக்கு மேல செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி போய் அங்க மேல நின்று ஒரு செல்ஃபி எடுத்து போறது இவங்களுக்கு ஒரு ஹாப்பி மாதிரி. இவங்களை பத்தி நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்கு. அது என்னன்னா ஸ்கை வாக்கர்ஸ் எ லவ் ஸ்டோரின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. அது பாக்கணும்னா நீங்க போய் பாத்துக்கலாம். கரெக்டா 2026 ஜூலை 1ஆம் தேதி நியூயார்க்ல இருக்க எம்பயர் ஸ்டேட் பில்டிங் உள்ள போறாங்க. நார்மலா டிக்கெட் எடுத்துட்டு ஒரு விசிட்டர்ஸ் மாதிரி தான் உள்ள போயிருக்காங்க. போயிட்டு அப்சர்வேஷன் டெக் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு செக்யூரிட்டியும் பார்க்காத டைம்ல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள உள்ள போயிட்டாங்க. அங்க போய் அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஆண்டனாக்கு மேலே ஏறிட்டாங்க. நீங்க ஆண்டனானோட ஏதோ கொஞ்சம் தூரத்துல இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. 1450 அடி. நம்ம எல்லாம் சும்மா ஒரு 2 அடி தடுக்கப்பட்டாலே சுருக்கு பிடிச்சிச்சுன்னு உட்கார்ற ஆளு. ஆனா இவங்க 1450 அடி எவ்வளவு அசால்ட்டா ஏறி போய் நின்ட்டாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், கரெக்டா அந்த டைம்ல தலைவன் ஒரு வேலை செஞ்சான். என்னடா சொல்ற? ஏஞ்சலாவும் இவனும் நிறைய பில்டிங் ஏறி இருக்காங்க, ஹைட் எல்லாம் பாத்துருக்காங்க. ஆனா அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கானா, பாக்கெட்ல இருந்த ரிங் எடுத்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். எவ்வளவு தில் இருக்கும் எங்க தலைக்கு, எவ்வளவு தில்லு பத்தியா? 1450 அடினா சும்மா சாதாரணமா இல்ல. அந்த இடத்துல சும்மா காத்து சல்லுன்னு வீசும். அந்த இடத்துல லைட்டா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்தா ஒரு சின்ன ஒரு பீஸ் கூட கிடைக்காது உடம்புல இருந்து. அந்த இடத்துல போய் ப்ரப்போஸ் பண்ணா எந்த பொண்ணு வேணாம்னு சொல்லுங்க. இப்படி ப்ரப்போஸ் பண்ணோம்னா அந்த பொண்ணு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சும்மா நான் தாண்டா அப்படின்னு இருக்குமா? மேல ஒரு 10 நிமிஷம் ரோமியோ ஜூலியட் மாதிரி நல்லா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட். அதாவது நியூயார்க் போலீஸ் வந்து மொத்தமா வளைச்சு பிடிச்சி, என்ன தம்பி மேல நல்லா காத்தெல்லாம் வந்துச்சா, இப்ப வா கம்பி என்னவா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இனம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும், பரவாயில்லையா? அது மட்டும் இல்லாம ஒரு கருப்பு கலர் கொடி பார்க்க விட்டுருக்காங்க. அதுல ஏதோ டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, when the power of love beats the love of power, the world knows peace. இதுக்கு என்ன அர்த்தம்னு கமெண்ட்ல யாரும் சொல்லிட்டு போங்க. டேய் பரமா படிடா. இந்த ஏஐ வந்தோடனே நம்ம பசங்க என்ன பண்றானுங்க, டிவிக்கே கொடி பறக்க விடுறானுங்க, அவங்க ஆள் பேரை பறக்க விடுறானுங்க. அதை விட பீக்குக்கு போய் இவனும் இவங்க ஆளும் போய் நின்று அங்க இருந்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்றானுங்க. இவன் என்ன கஷ்டப்பட்டு 1450 அடி வந்து ஏறி அங்க போய் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணி அரெஸ்ட்லாம் ஆகி போனா, இவன் ஏஐ வச்சு சிம்பிளா முடிச்சிடுறானுங்க. எல்லாம் டெக்னாலஜி. எல்லாம் டெக்னாலஜி. நம்மளும் போடுவோம் ஏதாவது ஒண்ணு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அது அரெஸ்ட் பண்ணது கூட எனக்கு பெருசா தெரியல. அதுக்கு ஒரு பாட்டு போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க பத்தியா. அந்த பாட்டு வந்து படத்துல கூட அவ்வளவு ட்ரெண்ட் இல்ல, இதுல ட்ரெண்ட் பண்ணாங்க. என்ன பாட்டு? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். இதழ் பூ வென்றால் அதில் தேன் எங்கே, இங்கு பூவேதான் சோலி முடிச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊர்ல சும்மாவா இருப்பாங்க நினைக்கிறீங்க? நம்ம இந்த வடக்கு நண்பர்கள் என்ன பண்ணுவானுங்க, ஏர்டெல் ஜியோ டவர் மேல எல்லாம் ஏறி நின்று அவங்க ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் நினைப்பாங்க. ஆனா அப்படிலாம் நினைச்சா கண்டிப்பா போலீஸ் கிட்ட அட்டி மறையா விழும். திருச்சி இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அப்பா செம்ம லவ், என்னன்னா என்ன மாதிரி ப்ரப்போஸ் எல்லாம் பண்றான், நீ என்ன இருக்கிய இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் வீடியோ கீழே ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பொண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்கப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நம்ம ஃப்ரெண்டு கூட நேத்து மாட்டாப்படி, யாரு வந்து மலை மேல ஏறி ப்ரப்போஸ் பண்ண சொல்றாடா, நம்ம அதுக்கு மரமே ஏற தெரியாது, எங்க மலை மேல ஏறி ப்ரப்போஸ் பண்றது. இந்த வீடியோ நீங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க ஆள்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ணுன்னு கேட்காதீங்க. ஒரு பையன் நீங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்றாதடி அப்படின்னு சொல்லிருங்க. இந்த மாதிரி வீடியோலாம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. அதை விட்டு இதை பெருசா எடுத்துட்டு இது தரமான லவ், ட்ரூவான லவ் அப்படிலாம் நினைச்சு நம்ம ஊர் வோடாஃபோன் ஏர்டெல் டவர்லாம் ஏறி தெரிஞ்சிட்டு இருக்காதீங்க.